பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? ஆதியும் அந்தமுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அதிசயமானவரே, சீருஷ்டிப்பின் ஆதி காரணரே, ஜீவனின் அதிபதி யானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நிலைவரமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நிலைவரமானவரே, தாகமுள்ளோர்க்கு ஜீவநீரே, தாராளமாய்வை என்றவரே, ஆவியும் ஜீவ தண்ணீரை எமக்கு மேவினி இந்திடுவீரே, ஆவியும் ஜீவ தண்ணீரை எமக்கு மேவினி இந்திடுவீரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அதிசயமானவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அதிசயமானவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 9, 11, 16. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். எலிசா, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் 3 பேரும் சேர்ந்து மோவாப் ராஜாவை எதிர்க்க போகிறார்கள். அப்பொழுது வனாந்தரத்திலே போகும்போது பள்ளத்தாக்கு எங்கேயுமே 7 நாளாச்சு. 7 நாளும் ஒருவருக்கும் தண்ணீர் இல்லை. எல்லாரும் இராணுவங்க ஆடு மாடுகள் எல்லாவற்றுக்கும் தண்ணீர் இல்லாமல் 7 நாள் தண்ணீர் இல்லாமல் இருப்பது மிகவும் கடினமான காரியம். அப்படி கஷ்டப்படும் போது அவர்கள் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறாரா எலிசாவை கொண்டு, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனால் தண்ணீர் கிடைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தர் நம்ம இப்படி வனாந்தரத்தை தண்ணீர் இல்லாமல் நம்ம கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், பலவீனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முன்பாக நாம் அலைந்து திரிகிறவர்களால் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்காலை வெட்டு. மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நமக்கு தேவை தண்ணி. கர்த்தர் வாய்க்காலை நிரப்புவார். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாய்க்காலை, நீங்கள் வாய்க்காலை மட்டும் வெட்டினால் போதும், கர்த்தர் உங்கள் வாய்க்கால் முழுவதையும் தண்ணீரால் நிரப்புவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான இருவேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களோடு கூட்டினீங்களேப்பா, உங்களுடைய கிருபை தந்தீங்களே, உங்களுடைய தயை பாராட்டினீங்களேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கர்த்தரை தருகிறோமப்பா. இந்த 3 ராஜாக்களும் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தது போல நம்முடைய பிள்ளைகள் அலைந்து திரிகிற ஆண்டவரே, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் பலவீனத்திலும் தண்ணீர் இல்லாமல் அலைந்ததற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கரத்தில் தருகிறோமப்பா. அப்பா, உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் சொன்னபடியே வாய்க்காலே காரியங்களை முன்னெடுக்கும் போது கர்த்தர் அவர்களுடைய வாய்க்கால் முழுவதையும் தண்ணீரால் நிரப்புவீராக, ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணுவீராக. உடைய கரம் இதை செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரத்தில் தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.